Hello students, welcome once again to this channel. Today in this class we are going to see the part 3 of this lesson, chapter 2, structural reproduction in flowering plants. Come on, let us move on to this session. Agents of pollination. Plants use 2 abiotic and 1 biotic agents to achieve pollination. Plants வந்து 2 உயிரற்ற காரணிகளையும் ஒரு உயிர் காரணியையும் பாலினேஷனுக்காண்டி பயன்படுத்துது. இதில் ஏபயாட்டிக் ஏஜென்ட்ஸ் உயிரற்ற காரணிகள்னு பார்த்தோம்னா வாட்டர் அண்ட் விண்ட், நீரும் காற்றும். பயாட்டிக் ஏஜென்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா அனிமல்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் யூஸ் பயாட்டிக் ஏஜென்ட்ஸ் ஃபார் பாலினேஷன். அதிக அளவில் பிளான்ட்ஸ் வந்து இந்த பயாட்டிக் ஏஜென்ட்ஸை தான் தங்களுடைய பாலினேஷனுக்கு பயன்படுத்துகின்றன. There is a chance of loss of pollen grains in both wind and water pollination. காரணம் என்னென்னா, இந்த wind and water pollination pollen grains வந்து இடையிலேயே அந்த பாலினேஷன் நடைபெறுவதற்கு முன்பாகவே இழந்து போவதற்கு, அழிந்து போவதற்கு சான்சஸ் அதிகம். So the flowers produce enormous amount of pollen when compared to number of ovules. இதனாலேயே ஓவியல்ஸினுடைய எண்ணிக்கையை கம்பேர் பண்ணும்போது அதிக அளவில் வந்து இந்த மலர்கள் வந்து இந்த போலன் மகரந்தங்களை உருவாக்குகின்றன. அப்படின்னா தான் சிலது இடையிலேயே அழிந்து போனாலும் ஒரு சில போலன் கிரெயின்ஸாவது போய் அந்த ஸ்டிக்மாவில் லேண்டாக ஈஸியாக இருக்கும். பாலினேஷன் பை விண்ட், காற்றில் மகரந்த சேர்க்கை. பாலினேஷன் பை விண்ட் இஸ் மோர் காமன் அமங் ஏபயாட்டிக் பாலினேஷன். அதாவது இந்த உயிரற்ற காரணிகளை கொண்டு நடைபெறும் பாலினேஷனில் ரொம்ப முக்கியமானது அல்லது ரொம்ப அதிக அளவில் நடைபெறுவது என்னவென்று பார்த்தால் விண்ட் பாலினேஷன். In wind pollinated plants, the pollen grains are light and non-sticky so that they can be easily carried away by wind. இந்த wind pollinated plantsனு பார்த்தோம்னா இந்த pollen grains வந்து ரொம்ப லைட்டாக, அதாவது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதே நேரத்தில் they are non-sticky, பிசுபிசுப்பு தன்மை அற்றதாக இருக்கிறது. அப்படின்னா தான் அது ஈஸியாக காற்றுல அதை எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும். They often possess well exposed stamens so that the pollens are easily dispersed into wind. சில பிளான்ட்ஸில் பார்த்தோம்னா இந்த ஸ்டேமன்ஸ் வந்து நல்லா வெளியே தெரிகிற மாதிரி எக்ஸ்போஸ்டாக இருக்கும். அப்படின்னா தான் அதிலேருந்து அந்த போலன்ஸ் எல்லாம் ஈஸியாக விண்டில் கடத்தப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். They also possess large, often feathery stigma to easily trap airborne pollen grains. இந்த மாதிரியான பிளான்ட்ஸினுடைய ஸ்டிக்மாவை பார்த்தோம்னா அது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. அதே நேரத்தில் ஃபெதரின்னா என்ன, அப்படியே ஒரு பஞ்சு போன்று அப்படியே நூலாக இருக்குது. அப்படின்னா தான் அது அந்த காட்டிலேருந்து வரக்கூடிய அந்த போலன் கிரெயின்ஸை தே குட் ஈஸிலி ட்ராப் தெம், அதை ஈஸியாக பிடிச்சு கொள்ளலாம். பாலினேஷன் பை விண்ட். They have a single ovule in each ovary and numerous flowers packed into an inflorescence. Example, corn cob. இந்த விண்ட் பாலினேட்டட் பிளான்ட்ஸில் பார்த்தோம்னா ஓவியூல் வந்து ஒவ்வொரு ஓவரிலையும் ஒரே ஒரு ஓவியூல் தான் இருக்குது. அதே நேரத்தில் அந்த மலர்கள் எல்லாம் ஒன்றாக ஒரு கொத்தாக ஒரு இன்ஃப்ளோரசன்ஸாக காணப்படுகிறது. அதாவது மலர்களின் தொகுப்புக்கு இன்ஃப்ளோரசன்ஸ், மஞ்சரி என்று சொல்வார்கள். இதற்கு எடுத்துக்காட்டு கார்ன் காப். The tassels that are seen are nothing but the stigma and style which wave in the wind to trap pollen grains. இதை வந்து இந்த மக்காச்சோளத்தில் பார்க்கலாம். அந்த வெளியில் இருக்கிற அந்த சோகையை உரிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த மக்காச்சோளத்தை சுற்றி ஒரு நூல் போன்ற அமைப்பு, அது வந்து கான் சில்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரௌனிஷாக அப்படி தூரிகை மாதிரி இருக்கும். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, அந்த பிளான்ட்டோடைய ஸ்டிக்மாவும் ஸ்டைலும் தான். அப்படி அது வந்து அப்படியே காற்றில் அசைந்தாடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த பக்கமாக வருகின்ற அந்த போலன் கிரெயின்ஸை ஈஸியாக ட்ராப் பண்ணுவதற்கு. விண்ட் பாலினேஷன் இஸ் குவைட் காமன் இன் கிராஸஸ். புற்களில் தான் இந்த விண்ட் பாலினேஷன் ரொம்ப காமனாக காணப்படுது. பாலினேஷன் பை வாட்டர், நீரால் மகரந்த சேர்க்கை. பாலினேஷன் பை வாட்டர் இஸ் குவைட் ரேர் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அண்ட் இஸ் லிமிட்டட் டு அபவுட் 30 genera, மோஸ்ட்லி மோனோகாட்டில்டோன்ஸ். பொதுவாகவே இந்த பூக்கும் தாவரங்களில் வந்து இந்த பாலினேஷன் பை வாட்டர் வந்து ரொம்ப ரேராக தான் காணப்படுது. அதே நேரத்தில் ஒரு 30 ஜெனரா, ஒரு 30 ஜெனரா
30 பேரினங்களில் அதுலேயும் முக்கியமாக குறிப்பாக மோனோகாட்டில்டோன்ஸ் ஒரு வித்திலை தாவரங்கள் அந்த இதில் மட்டும்தான் இது காணப்படுது. இன் லோவர் பிளான்ட் குரூப்ஸ் சச்சஸ் ஆல்கே, பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ், வாட்டர் இஸ் அ ரெகுலர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபார் த மேல் கேமிட்ஸ். இந்த ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸில் பார்த்தோம்னா அவைகளினுடைய அந்த மேல் கேமிட்ஸ் இந்த போலன் கிரெயின்ஸை கடத்துவதற்கு நீரானது ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. The distribution of some bryophytes and pteridophytes is limited because of the need of water for the transport of male gametes and fertilization. இந்த பிரையோஃபைட்டுகளும் சரி டெரிடோஃபைட்டுகளும் சரி எல்லா இடத்துலையும் பரவி காணப்படலை, ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் காணப்படுது. அது காரணம் என்னென்னா அவற்றினுடைய மேல் கேமிட்ஸ் போலன் கிரெயின்ஸினுடைய டிரான்ஸ்போர்ட் ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு போகிறதுக்கும் ஃபர்டிலைசேஷன் கருவுறுதலுக்கும் அந்த நீரானது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாக இருக்குது. நீர் எல்லா இடத்துலையும் காணப்படுறதில்ல, அதனால் அவற்றினுடைய பரவல் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் மட்டும் இருக்குது. Continuity of pollination by water. Examples of water pollinated plants: Vallisneria and Hydra. They grow in fresh water. Jostera, அதாவது sea grass, they grow in sea water. Pollination in water hyacinth and water lily. வாட்டர் ஹயாசின்த்னா உங்களுக்கு தெரியும், இந்த வெங்காய தாமரைன்னு சொல்லுவாங்க, இந்த குளம் குட்டைகள்லாம் கிடக்கும். அண்ட் வாட்டர் லில்லி, அல்லி மலர். The flowers emerge above the level of water. இந்த பிளான்ட்ஸில் வந்து அவற்றினுடைய பூக்கள் அந்த நீர் மட்டத்துக்கு மேலே காணப்படுகின்றன. They are pollinated by insects or wind as in most of the land plants. இந்த பிளான்ட்ஸில் வந்து பாலினேஷன் எப்படி நடைபெறுதுன்னா பூச்சிகள் மற்றும் காற்றால் நடைபெறுகிறது. அதாவது நிலத்தாவரங்களில் எப்படி பூச்சிகள் மற்றும் காற்றால் நடைபெறுகிறதோ அதே போன்று இவற்றிலும் நடைபெறுகிறது. Continuity of pollination by water. Pollination in Vallisneria. In Vallisneria, the female flower reaches the surface of water by the long stalk. அதாவது ஃபிமேல் ஃப்ளவர் வேலிஸ்னேரியானுடைய ஃபிமேல் ஃப்ளவர் என்ன ஆகுதுன்னா ஒரு நீண்ட காம்பின் மூலமாக அந்த நீர் மட்டத்திற்கு வந்தடைகிறது. அந்த மேல் ஃப்ளவர்ஸ் ஆர் போலன் கிரெயின்ஸ் ஆர் ரிலீஸ்ட் ஆன் டு த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். அதே நேரத்தில் அந்த ஆண் பூக்களில் இருக்கக்கூடிய அல்லது மகரந்த துகள்களும் அந்த நீர் மட்டத்தின் மேலேயே நீரின் பரப்பு மேலேயே ரிலீஸ் ஆக்கப்படுகின்றன. தே ஆர் கேரிட் பேசிவ்லி பை வாட்டர் கரண்ட்ஸ். தே ஆர் நான் மோட்டைல், அவைகளாக போகாது. அதனால் அந்த நீர் ஓட்டத்தின் மூலமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்தப்படுகின்றன. சம் ஆஃப் தெம் எவென்ச்சுவலி ரீச் த ஃபிமேல் ஃப்ளவர்ஸ் ஆன் த ஸ்டிக்மா. அதில் சில போலன் கிரெயின்ஸ் வந்து தேல் கெட் டெஸ்ட்ராய்ட் அண்ட் சில இது வந்து அந்த ஃபிமேல் ஃப்ளவர்னுடைய ஸ்டிக்மாவை போய் சேருது. கண்டினியூட்டி ஆஃப் பாலினேஷன் பை வாட்டர். Pollination in sea grasses. In these plants, the female flowers remain submerged in water and the pollen grains are released inside the water. The sea grasses-ல பார்த்தோம்னா female flowers வந்து நீருக்கு அடியில் தான் காணப்படுது. அதே போல் மேல் ஃப்ளவர்ஸ் வந்து வரக்கூடிய அந்த pollen grains-உம் they are also released inside the water. The pollen grains are long, ribbon-like and they are carried passively inside the water. அது எளிதாக கடத்தப்படுவதற்கு வழிவகுக்கும் வகையில் அவற்றினுடைய போலன் கிரெயின்ஸ் வந்து நீண்டதாகவும் ஒரு ரிப்பனை போன்று அதாவது பட்டையாக ரிப்பன் வடிவிலும் காணப்படுகின்றது. In most of the water pollinated species, pollen grains are protected from wetting by a mucilaginous covering. வாட்டர் பாலினேட்டட் ஸ்பீசிஸில் பார்த்தோம்னா இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து எதனால் பாதுகாக்கப்படுகிறது, அதாவது ஈரத்தன்மையை அடைந்து விடாமல் எதனால் பாதுகாக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா ஒரு மியூசிலாஜினஸ் கவரிங், ஒரு பிசுபிசுப்பான ஒரு பசை போன்ற ஒரு கோலை போன்ற ஒரு அமைப்பினால் சூழப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. Both wind and water pollinated flowers are not very colorful and do not produce nectar as they no need to attract insects and butterflies for pollination. இப்போ இந்த வாட்டர் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ்னால் வந்து they use water the abiotic agent for pollination. அதனால் அதுங்களுக்கு வந்து இன்செக்ட்ஸோ பட்டர்ஃப்ளைஸோ தேவையில்லை.
அதனால they are not at all colorful and also they don't have nectar. அதனால் அந்த பூச்சிகள் மற்றும் அந்த வண்ணத்து பூச்சிகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய மகரந்தம் நெக்டாரோ அல்லது அவைகள் நல்ல வண்ணமயமாகவோ காட்சியளிக்கவில்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பயாட்டிக் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன், மகரந்த சேர்க்கையில் உயிர்காரணிகள். bees, butterflies, flies, beetles, wasps, ants, moths, birds, sunbirds and hummingbirds, and there is a small typing mistake, not band, and bats are common pollinators. bees தேனீக்கள், butterflies வண்ணத்து பூச்சிகள், flies ஈக்கள், beetles வண்டுகள், wasps குளவிகள், ants எறும்புகள், moths அந்து பூச்சிகள், birds sunbirds and hummingbirds, they are small in size, and bats are common pollinators. bats na vavvalgal. bees are the dominant biotic pollinating agents. இப்போ நம்ம மேலே பார்த்த எல்லாமே பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸாக இருந்தாலும் அதில் டாமினண்ட்டாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுறது என்னென்னா இந்த தேனீக்கள் தான். ஈவன் லார்ஜ் அனிமல்ஸ் சச்சஸ் சம் ப்ரைமேட்ஸ், லெம்யூஸ்னால் என்ன, அது குரங்கை போன்று இருக்கக்கூடிய ஒரு விதமான விலங்கு. ஆர்போரியல் ரோடன்ஸ், ஆர்போரியல்னால் என்ன, ட்ரீ டுவெல்லிங், மரங்களை தங்களின் வாழிடமாக ஹேபிட்டேட்டாக கொண்ட விலங்குகளை தான் நம்ம ஆர்போரியல் க்ரீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஆர்போரியல் ரோடன்ஸ்னால் என்ன, தோஸ் ஹூ நான் என்ன அப்படி கொறிக்கும், பற்களை கொண்டு கொறித்து உண்ணும் விலங்குகள், இந்த அணில், ஒரு சில எலிகள் போன்றவைகள். அண்ட் ஈவன் ரெப்டைல்ஸ், ஊர்வனவற்றிலும் சிலவை உள்ளன. கெக்கோ லிசர்ட் அண்ட் கார்டன் லிசர்ட். கெக்கோ லிசர்ட்னால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல்லிகள். கார்டன் லிசர்ட்னால் என்ன, ஓனான். ப்ளே த ரோல் ஆஃப் பாலினேட்டர்ஸ். அடுத்து இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ். இந்த பூச்சிகளின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய மலர்களை பற்றி பார்க்க போகிறோம். மெஜாரிட்டி ஆஃப் த இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ் ஆர் லார்ஜ், கலர்ஃபுல், ஃப்ராக்ரண்ட் அண்ட் ரிச் இன் நெக்டார். உருவத்தில் பெரிதாகவும் வண்ணமயமாகவும் நறுமணத்தை அளிக்கக்கூடியவையாகவும் நெக்டரை கொண்டுள்ளதாகவும் இருக்கின்றன. when the flowers are small they are clustered into an inflorescence so that they become conspicuous. இப்போ ஒருவேளை கலர்ஃபுல்லாக இருந்தாலும் கூட சில நேரத்தில் அவற்றினுடைய சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தால் they become clustered into an inflorescence. அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன், மஞ்சரி, பூக்களின் கொத்து. இக்ஸோரான்னு ஒரு பிளான்ட் இருக்குது, அதாவது இட்லி பூன்னு சொல்லுவோம். அதில் பார்த்தா நிறைய சின்ன சின்ன பூக்கள்லாம் சேர்ந்து ஒரே கொத்தாக இருக்கும், அதுதான் இன்ஃப்ளோரசன்ஸ். ஏன் அப்படி ஆகுதுன்னா ஸோ தட் தே பிகம் கான்ஸ்பிக்யூயஸ். அப்படின்னா என்ன, தெளிவாக வெளியில் தெரியும், பளிச்சுன்னு, அதுதான் கான்ஸ்பிக்யூயஸ். த ஃப்ளவர்ஸ் பாலினேட்டட் பை பீஸ் ஆர் கலர்ஃபுல் அண்ட் ஃப்ராக்ரண்ட். இந்த தேனீக்களால் பாலினேட்டட் அடைகிற இந்த பூக்கள் கலர்ஃபுல்லாகவும் நறுமணம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. The flowers pollinated by flies and beetles emit foul odor. நம்ம பல இடங்களில் பார்க்கலாம், ஈக்கள் எங்கு மொய்க்கும், நல்ல மனமாக இருக்கக்கூடிய நறுமணம் வீசக்கூடிய இடத்துக்கு ஈக்கள் எப்பயுமே வராது. அழுகி துர்நாற்றம் வீசக்கூடிய இடங்களில் தான் நம்ம இந்த ஈக்களையும் சில வண்டுகளையும் பார்க்கலாம். அதனால் இந்த மாதிரி உயிரினங்களை கவர்றதுக்கு சம் ஃப்ளவர்ஸ் எமிட் ஃபவுல் ஓடர், ஒரு துர்நாற்றம் உள்ள ஒரு துர்நாற்றத்தை வீசுகின்றன. நெக்டர் அண்ட் போலன் கிரெயின்ஸ் ஆர் த யூஸ்வல் ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ். இப்போ பூச்சிகளை இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணணும்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த பூச்சிகளுக்கு பெனிஃபிட் இருக்கணும், அப்படின்னா தான் அது வரும், ரிவார்டு கிடைக்கணும் பூக்கள்ல இருந்து. அப்போ என்னென்ன ரிவார்ட்ஸு பூக்கள் அதுங்களுக்கு கொடுக்குதுன்னா நெக்டர், அந்த மகரந்த தேனையும், அண்ட் போலன் மகரந்தத்தையும் கொடுக்குது. Continuity of insect pollinated flowers. In some species, floral rewards are in providing safe places to lay eggs. சில பிளான்ட்ஸில் பார்த்தோன்னா they don't give nectar or pollen grains. They also produce pollen grains, but in some other way they give floral rewards. எப்படின்னு பார்த்தோன்னா they give safe places to lay eggs. அதாவது இந்த இன்செக்ட்ஸ் முட்டையிடுவதற்கு ஒரு சேஃபான, ஒரு பாதுகாப்பான இடத்தை அளிக்கின்றன. எக்ஸாம்பிள் அமார்ஃபோஃபாலஸ்,
the tallest flower. இருக்கிறதுலே மிகவும் உயரமான பூன்னா இந்த அமார்ஃபோஃபாலஸ்ன்ற ஃப்ளவர் தான். இன் திஸ் த ஃப்ளவர் இட் செல்ஃப் இஸ் அபவுட் 6 feet in height. சில பிளான்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம், அந்த பிளான்ட்ஸே வந்து 6 feet ஹைட்லாம் வளரவே வளராது. ஆனால் இந்த பிளான்ட்டில் அந்த ஃப்ளவர் இட் செல்ஃப், அந்த ஃப்ளவர் மட்டுமே ஒரு 6 அடி உயரமுள்ளதாக இருக்கிறது. Another thing, there is a relationship between a species of moth and the plant yucca. யூக்கா அப்படின்ற பிளான்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீசிஸை சேர்ந்த அந்த அந்து பூச்சிகளுக்கு இடையிலே ஒரு மியூச்சுவல் ரிலேஷன் இருக்குது. எப்படின்னா தே கேனாட் கம்ப்ளீட் தேர் லைஃப் சைக்கிள்ஸ் விதவுட் ஈச் அதர். ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுது. ஒன்று இல்லைன்னா மற்றொன்றால் என்ன செய்ய முடியாது, அதனுடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. The moth deposits its eggs in the locule of the ovary. இந்த அந்துப்பூச்சி என்ன பண்ணுதுன்னா அந்த ஓவரியினுடைய லொக்யூல் அப்படின்னா என்ன, குழிவான பகுதி, ஒரு குழி, அதில் போய் முட்டையிடுது. இன் டர்ன் த பிளான் கெட்ஸ் பாலினேட்டட் பை த மோத். ஒவ்வொரு தடவையும் அந்த அந்துப்பூச்சி முட்டையிடுவதற்குள்ளே போகும்போதெல்லாம் அதனுடைய பாடி பார்ட்ஸில் வந்து அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஒட்டிக்கிறோம். அப்போ இட் ஃப்ளைஸ் அப் அண்ட் கோஸ் டு another flower and it carries out the process called pollination. அடுத்து outbreeding devices. What is meant by outbreeding devices? They are nothing but the mechanisms followed by some flowers to avoid self-pollination. Self-pollination என்ன, தன்மகரந்த சேர்க்கை. ஒரு மலரில் இருக்கக்கூடிய அந்த போலன் கிரெயின் வந்து அதே மலரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் விழுந்து ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்கு பேர் தான் செல்ஃப் பாலினேஷன். அதை வந்து தடுக்கிறதுக்கு சில மலர்கள் they have some sort of defense mechanisms. அதைத்தான் outbreeding devices-ன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த செல்ஃப் பாலினேஷன் இஸ் நாட் குட், எதனால இந்த செல்ஃப் பாலினேஷன் நல்லது இல்லைன்னு பார்த்தோம்னா, உள்ளுக்குள்ளேயே ப்ரீடிங் இன்ப்ரீடிங் ஆகி 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 ஒரு திறனற்ற ஒரு சந்ததிகள் உருவாகிவிடும். Flowering plants have developed many devices to discourage self-pollination and to encourage cross-pollination. ஃப்ளவர்ஸில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எதுக்குன்னா டு டிஸ்கரேஜ் செல்ஃப் பாலினேஷனை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கும் கிராஸ் பாலினேஷனை என்கரேஜ் பண்ணுறதுக்கும். த ஃபர்ஸ்ட் டிவைஸ் என்னென்னு பார்ப்போம். இன் சம் ஸ்பீசிஸ் போலன் ரிலீஸ் அண்ட் ஸ்டிக்மா ரிசெப்டிவிட்டி ஆர் நாட் சின்க்ரனைஸ்ட். வாட் இஸ் மென் பை சின்க்ரனைசேஷன்? ஒத்துப்போதல். இப்போ சில ஸ்பீசிஸில் பார்த்தோம்னா அந்த போலன் ரிலீஸ் ஆகிற டைமும் அந்த ஸ்டிக்மா வந்து அதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் அடையும் அந்த காலமும் நேரமும் ஒன்றாக இருப்பதில்லை. either the pollen is released before the stigma becomes receptive. அந்த ஸ்டிக்மா ஏற்றுக்கொள்ளும் பருவத்தை அடையும் முன்பாகவே போலனானது ஸ்டேமலேருந்து ரிலீஸ் ஆகிரும். அப்போ இட் பிகம்ஸ் வேஸ்ட். ஆர் ஸ்டிக்மா பிகம்ஸ் ரிசெப்டிவ் மச் பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் போலன். போலன் கிரெயின்ஸ் வந்து இன்னும் ரிலீஸே ஆகலை ஸ்டேமன்லேருந்து, அதுக்கு முன்னாலேயே இந்த ஸ்டிக்மா என்ன ஆயிடுது, அது அந்த போலன் கிரெயின்ஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பருவத்தை அடைந்து விடுகிறது. அப்போ என்ன ஆகும், அதே ஃப்ளவரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் வந்து அங்கே வந்து லேண்ட் ஆக முடியாது. அப்போ செல்ஃப் பாலினேஷன் டசன்ட் ஹேப்பன். அப்போ என்ன பாலினேஷன் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது, வேறொரு மலர்லேருந்து போலன் கிரெயின் வந்து இங்கே வந்து இந்த ஜெனோகாமி நடப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. The second device, the anther and stigma are placed at different positions so that the pollen cannot come in contact with the stigma of the same flower. இப்போ இங்கே பார்த்தோம்னா சில மலர்களில் பார்த்தோம்னா the heights of these organs, அதாவது பிஸ்டிலினுடைய ஹைட்டும் அந்த ஸ்டேமனுடைய ஹைட்டும் ஈக்குவலாக இருக்காது. அதுக்கு மாறாக ஸ்டேமனுடைய ஹைட்டை விட பிஸ்டிலுடைய ஹைட் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஸ்டேமன்ஸ்லேருந்து வெளிவர்ற போலன் கிரெயின்ஸ் வந்து அந்த ஸ்டிக்மாவில் போய் லேண்டே ஆகாது. இது ஒரு மெக்கானிசம். The third device is to prevent inbreeding is self-incompatibility. கம்பேட்டிபிலிட்டினா என்ன, ஒத்துப்போதல், பொருத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம், பொருந்துதல், ஒத்துப்போதல். அப்போ இன்கம்பேட்டிபிலிட்டினா ஒத்துப்போகாமை, பொருந்தாமை. அப்போ செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டினா அந்த பிளான்ஸே அதை வந்து ஒத்து போகாத ஒரு நிலையை தங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுது. இன் திஸ் மெக்கானிசம் இட் ப்ரிவென்ட்ஸ் செல்ஃப் போலன்
from fertilizing the ovules. இப்போ ஒரு மலர் இருக்குன்னா அதில் போலன் கிரெயின்ஸும் இருக்குது, ஸ்டிக்மாவும் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? நிச்சயம் அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து இப்போ ஹைட்டு வேறு மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. சேம் ஹைட்டாக இருந்துச்சுன்னா பிஸ்டினும் ஸ்டேமன்ஸும் அந்த ஸ்டேமன்லேருந்து போலன் கிரெயின் வந்து நிச்சயம் ஸ்டிக்மாவில் லேண்ட் ஆகும். அப்போ என்ன செய்கிறது? அப்படி லேண்ட் ஆனாலும் கூட அந்த பிளான்ட்ஸ் வந்து அந்த போலன் கிரெயினை உள்ளே என்ட்ராக விடாது. திஸ் இஸ் டன் பை inhibiting pollen germination or pollen tube growth in the pistil. இது எவ்வாறு நடைபெறுகிறதுனா, போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மாவில் லேண்ட் ஆனாலும் கூட அந்த போலன் முளைத்தல், மகரந்தம் முளைத்தல், மகரந்தத்தூள் முளைத்தல், எப்படி விதை முளைக்குதோ அது மாதிரி மகரந்தத்தூளும் முளைத்தலை வந்து என்ன செஞ்சிடும்? அந்த ஸ்டிக்மா தடுத்துரும். அல்லது அந்த போலன் டியூப் உருவானதுக்கு அப்புறம் அது அந்த பிஸ்டிலினுடைய ஸ்டைல் வழியாக தான் உள்ளே போகணும். அதையும் இது என்ன செஞ்சிடும்? அப்படி நடைபெறாமல் தடுத்து நிறுத்திவிடும். Continuity of outbreeding devices. The fourth device, the production of unisexual flowers prevents self-pollination. Unisexual flowers means what? A plant may have either pistillate flower or a staminate flower. அப்போ ஒரு பிளான்ட்டில் வந்து பிஸ்டிலேட் ஃப்ளவர் மட்டும் இருக்கலாம், அல்லது என்னவாக இருக்கலாம்? ஸ்டாமினேட் மட்டும் இருக்கலாம். அப்போ பிஸ்டிலேட் ஃப்ளவர்ஸ் மட்டும் ஒரு பிளான்ட்டில் இருந்தால் how does the pollination take place? அப்போ போலன் கிரெயின் வந்து நிச்சயம் வேறு ஒரு பிளான்ட்லேருந்து வந்தே ஆகணும். இப்போ இது ஒரு ஃபோர்த் கைண்ட் ஆஃப் டிவைஸ் செல்ஃப் பாலினேஷனை தடுக்கிறதுக்கு. இஃப் போத் மெயில் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் present on the same plant such as castor and maize, that is monoecious, it prevents autogamy but not geitonogamy. இப்போ castor and maize, ஆமணக்கு மற்றும் மெய்ஸ், இந்த பிளான்ட்ஸில் பார்த்தோம்னா ஒரே பிளான்ட்டில் பிஸ்டிலேட் ஃப்ளவர்ஸும் இருக்குது, ஸ்டாமினேட் ஃப்ளவர்ஸும் இருக்குது. அதாவது பிஸ்டில்ஸை மட்டும் கொண்டுள்ள மலர்களும் இருக்குது, ஸ்டாமினேட்டை மட்டும் கொண்டுள்ள மலர்களும் இருக்குது. இந்த ரெண்டையும் கொண்டுள்ள மலர்கள் இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன நடக்கும்னா ஆட்டோகேமி நடக்க வாய்ப்பில்லை. ஆனால் அதே பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மலர்லேருந்து இன்னொரு மலருக்கு அந்த போலன் கிரெயின் கடத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் ஆட்டோகேமி பட் நாட் கெய்டனோகேமி. In papaya, male and female flowers are present on different plants. Each plant is either male or female. இதான் டயோசி, அதாவது யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். இப்போ இந்த பப்பையாவில் பார்த்தோம்னா ஒரு பப்பாளி மரத்தில் பார்த்தோம்னா ஆண் மரம்னு சொல்லுவாங்க, இன்னொரு பப்பாளி மரத்தை பெண் மரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கேசஸில் வந்து ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு பப்பையா ட்ரீலேருந்து இன்னொரு பப்பையா ட்ரீக்கு நிச்சயம் போலன் கிரெயின்ஸ் போயே ஆகணும். அப்போ இங்கே வந்து என்ன ஆகுது? xenogamy is taking place. This condition prevents both autogamy and geitonogamy. இந்த மாதிரியான கண்டிஷன் இந்த பப்பாளி மரங்களில் இருக்கிறது வந்து ஆட்டோகேமியையும் கெய்டனோகேமியையும் ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யுது? ப்ரிவென்ட் பண்ணுது. அப்போ அங்கே என்ன மட்டும்தான் நடக்கும்? xenogamy மட்டும்தான் நடக்கும். அடுத்து போலன் பிஸ்டில் இன்டராக்ஷன். அந்த போலனுக்கும் அந்த பிஸ்டிலுக்கும் இடையே உள்ள ஒரு இடைவினை. The pistil has the ability to recognize the pollen whether it is of the right type, that is compatible, or of the wrong type, that is incompatible. இந்த பிஸ்டிலுக்கு, மலரில் இருக்கக்கூடிய பிஸ்டிலுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதன் மீது வந்து அதனுடைய ஸ்டிக்மா மேல் வந்து விழக்கூடிய போலன் வந்து பொருந்தக்கூடியதா, சரியான போலன் தானா அல்லது பொருந்தாத போலனா என்பதை பகுத்தறியக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. If it is of the right type, the pistil accepts the pollen and promotes post-fertilization events that leads to fertilization. அப்போ வந்து விழக்கூடிய அந்த போலன் கிரெயின் வந்து சரியான ஒன்றாக இருந்தால் அந்த பிஸ்டில் என்ன செய்யும்? அதை ஏற்றுக்கிட்டு போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸை அது வந்து தொடங்கும். அதன் மூலம் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். Continuity of pollen-pistil interaction. If the pollen is of the wrong type, then the pistil rejects the pollen by preventing pollen germination on the stigma or the pollen tube growth in the style. இப்போ ஒருவேளை அது ஒரு பொருந்தாத போலன் கிரெயினாக இருந்தால் அந்த பிஸ்டில் என்ன பண்ணும்? அந்த ஸ்டிக்மாவில் வந்து விழுந்த அந்த போலன் வந்து முளைத்தலையும் போலன் ஜெர்மினேஷன்
அதையும் தடுத்து நிறுத்துரும். இல்லைன்னா அந்த ஸ்டைல் வழியாக நடைபெறக்கூடிய அந்த போலன் டியூப் க்ரோத், அந்த போலன் டியூப் வளர்ந்து அது உள்ளுக்குள்ள அப்படி வளர்ந்த கீழ் நோக்கி போயிட்டே இருக்கும், அதையும் தடுத்துரும். The ability of the pistil to recognize the pollen followed by its acceptance or rejection is the result of a continuous dialogue between pollen grain and the pistil. இப்போ இந்த பிஸ்டில் வந்து அது சரியான போலன் தானா இல்லையா அப்படின்றத பொறுத்து அதை ஏற்றுக்கிறதும் அதை ஏற்றுக்கலாமல் அதை தவிர்க்கிறதும் எப்படி நடைபெறுதுன்னா, அந்த போலனுக்கும் அந்த பிஸ்டினுக்கும் இடையேயான ஒரு தொடர்ச்சியான இடைவினையின் மூலமாக நடைபெறுகிறது. திஸ் டயலாக் இஸ் மீடியேட்டட் பை கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி போலன். இந்த டயலாக், அதாவது இந்த இடைவினையை ஏற்படுத்துவது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த போலனில் இருக்கக்கூடிய என்னது ஒரு சில வேதிப்பொருட்கள், காம்போனன்ட்ஸ் தான் இதை வந்து நடைபெற செய்யுது. மறுபடியும் continuity of pollen-pistil interaction. The pollen grain germinates on the stigma to produce a pollen tube through one of the germ spores. நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம், போலன் கிரெயினை சுற்றி என்ன இருக்கும், எக்ஸைன்ற ஒரு வால் இருக்குது, அவுட்டர் வால். அது எதனால் ஆனது, ஸ்போரோபொலனின், வெரி ஹை ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல். அப்புறம் எப்படி அந்த போலன் உள்ளேருந்து வெளியில் முளைச்சி வரும் அப்படின்னா, தேர் ஆர் ஜெர்ம் ஸ்போர்ஸ், ஒரு சிறிய துவாரங்கள் அங்கங்கே இருக்கும், அதன் வழியாக அந்த போலன் டியூப் வந்து வெளியில் முளைத்து வரும். போலன் டியூப் க்ரோஸ் த்ரூ த டிஷ்யூஸ் ஆஃப் த ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல் அண்ட் ரீச்சஸ் த ஓவரி. அந்த ஸ்டிக்மாலையும் ஸ்டைல்லையும் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் வழியாக அதை பெனட்ரேட் பண்ணி வளர்ந்துட்டு போய் அது எங்கே போய் அடையுது, ஓவரியை போய் அடையுது. The generative cell divides and forms the two male gametes during the growth of pollen tube in the stigma. இப்போ ஸ்டிக்மாவில் வந்து போலன் கிரெயின் வந்து லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆனதுக்கப்புறம் இட் ஸ்டார்டட் ஜெர்மினேட்டிங் அண்ட் இட் டெவலப்ஸ் அ போலன் டியூப். ஒரு போலன் டியூபை வந்து என்ன செய்யுது, உருவாக்குது. அப்படி அந்த போலன் டியூபை ஸ்டிக்மாவில் உருவாக்குற நேரத்தில் அந்த ஜென்ரேட்டிவ் செல், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், வெஜிடேட்டிவ் செல், ஜென்ரேட்டிவ் செல். அந்த ஜென்ரேட்டிவ் செல் வந்து டிவைட் ஆகி 2 மேல் கேமிட்ஸை உருவாக்குனா இந்த கண்டிஷனுக்கு பேர் 2 celled கண்டிஷன். அப்படி இல்லாமல் இன் பிளான்ஸ் which shed pollen in the 3 celled condition, pollen tubes carry the 2 male gametes from the beginning. சில பிளான்ட்ஸில் பார்த்தோம்னா அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த ஸ்டேமனை விட்டு ரிலீஸ் ஆகிற அப்போ இருந்தே அதில் என்ன இருக்கும், 2 மேல் கேமிட்ஸ் இருக்கும். அப்போ 2 மேல் கேமிட்ஸ் ப்ளஸ் தட் வெஜிடேட்டிவ் செல், மொத்தம் எத்தனை, 3 செல்கள். அப்போ இந்த மாதிரியான பிளான்ஸை பொறுத்தளவில் பிகினிங்கில் இருந்தே அந்த போலன் டியூப்பில் வந்து என்ன இருக்கும், 2 மேல் கேமிட்ஸ் இருக்கும். இதைத்தான் 3 celled கண்டிஷன்னு சொல்கிறாங்க. ஓகே, வித் திஸ் இதோட இந்த வீடியோ செஷன் முடிஞ்சு. இதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோஸை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா then you have to subscribe and you better share this video with your friends. அப்படின்னா தான் அவங்களும் பார்த்து இதை பயனடைய முடியும். அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோவில் இதன் தொடர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கலாம். Like, share, comment and subscribe our channel and click the bell button for more videos. Thank you.